ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா, பென் கிளானை சேர்ந்த ஊஜின் வந்து நம்ம எல்டர் லீ கிட்ட அடி வாங்கியிருப்பான். இப்போ அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர் ஓப்பனிங்கில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்டி மைதானத்தை தான் காட்டுறாங்க. அனௌன்சர் உடனே வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபைட் இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறான். உடனே அனௌன்சர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியே 2 வளர்ந்து வரும் ஸ்டாருங்களுக்கு நடுவில் தான். அதுவும் இல்லாமல் கூக்லானை வந்து வருங்காலத்தில் யார் ஆள்வாங்கன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. உடனே அனௌன்சர் வந்து போட்டியாளர்களோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். இந்த பக்கம் நிற்கிறது தான் ஃப்ளேம்ஸ் வார்டு ஜியான், அந்த பக்கம் நிற்கிறது கூக்லானோட முதல் வாரிசான கு யாங் சங். அனௌன்சர் இப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் என் அக்கா கூட நான் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ வந்து அவனோட ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். எல்டர் லீ வந்து நம்ம ஊஜியோனை வந்து மூஞ்சில ஒரு பஞ்ச் அடிச்சு கீழே படுக்க போட்டிருப்பார்ல, அப்படியே அதை தான் நினைச்சு பார்க்குறான். உடனே எல்டர் லீ என்ன சொல்றாருன்னா, அவனை அடிச்சு போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து எல்டர் லீயை பார்த்து என்ன கேட்குறான்னா, நீங்க அதை டாச் பண்ணுவீங்கன்னு மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன் எல்டர் அப்படின்னு சொல்லுவோம். உடனே எல்டர் லீ என்ன சொல்றாருன்னா, நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்டர் லீ வந்து எது எப்படியோ இது ஒரு நார்மல் ஸ்பேரிங் மேட்ச், நானும் அவனும் ஒத்துக்கிட்டு தான் இது பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட முழு பலத்தை நான் காட்டல, அதனால அவன் சீக்கிரமாகவே எழுந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஊஜின் வந்து கீழே மயங்கி போய் கிடக்குறான். அவனோட உடம்புல இருந்து ஆவியே வெளியே போயிடும் போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ எல்டர் லீயை பார்த்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, பென் கிளான்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா நீங்களே போய் தனியாக சாவுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ வருத்தப்படாத, அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃப்ளேம் ஃபிஸ்ட்டு, நான் தனியாலாம் சாக மாட்டேன்னு எல்டர் லீ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸிக்கிட்ட இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாமே எல்டர் லீயோட முடிவு தான் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதில் நிம்மதி தான், அவன் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அமைதியாக அங்கே படுத்து கிடந்தானே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எல்டர் லீ கிட்ட வந்து நல்ல வேலை அவன் எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு ஸ்பேரிங் மேட்சை சஜெக்ஷன் கொடுத்து அவனை கீழே தள்ளிட்டீங்க. உடனே எல்டர் லீ வந்து சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பென் கிளானை சேர்ந்த சின்ன பொண்ணு நீ அப்படியா நினைக்கிற, நான் என்ன நினச்சேன்னா இந்தமாரி பண்ணால் ஒரே ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இவனை மாரி எல்லாம் எப்படி எல்டராக வந்தான் அப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறான். உடனே சியோல் வந்து யங் மாஸ்டர்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, கவலைப்படாத, நம்ம சீக்கிரமா இந்த கரடி தாத்தா கிட்ட இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். சியோல் என்ன சொல்றானா, கரடி தாத்தா அவர் இப்போ சூப்பரா பண்ணாரு, அந்த மனுஷன் அவர் வந்து தரையா வச்சு அடிச்சிட்டாரு, சூப்பர் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவ்வளவு மாரி ஒருத்திலாம் எப்படிதான் இந்த உலகத்தை காப்பாத்தினாலும் அது எனக்கே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். உடனே சியோல் இப்படிலாம் சொன்ன உடனே எல்டர் லீக்கு வந்து ஒரே சந்தோஷம். குட்டி பொண்ணு நீ நல்லா சொன்ன, நான் உனக்காக ஒரு ப்ரெசென்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த அனி குக்கீஸை வந்து தராரு. உடனே சியோல் வந்து சந்தோஷத்துல எனக்கு ஆரம்பத்திலேருந்தே கரடி தாத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் எல்டர் லீ என்ன சொல்றாருன்னா, நீ இதை தான் சொல்லுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததே எல்டர் லீ வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நான் உன்னோட சர்வெண்ட்டுக்கு கிஃப்ட் கொடுத்தா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலே, நீ கவலைப்படாத, இந்த வயசானவங்க கிட்ட இருந்து உனக்கும் ஒரு கிஃப்ட் வரும். உடனே ஹீரோ வந்து இல்லை எனக்கு அந்த ஸ்வீட்ல எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். உடனே எல்டர் லீ என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் இல்லை, யூனிஃபைட் டிராகன் அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடத்தலான் இருக்கோம், அதில் வந்து நீயும் கலந்துக்கணும், அதுதான் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு எல்டர் லீ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஸ்டேடியத்தில் நின்றுட்டு இருக்கான் அவங்க அக்காக்கு எதிர்க்க. உடனே ஹீரோட ரெண்டாவது அக்கா என்ன கேட்குறானா, நீ ஸ்வாடை யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ அதை கேட்ட உடனே ஸ்வாடா, நான் கடந்த காலத்தில் ஸ்வாட் யூஸ் பண்ணனா என்ன அப்படின்னு நினைக்கிறான். அப்போதான் ஹீரோ என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கூ ஃப்ளேம் ஆர்ட், அது வந்து எந்த ஒரு வெப்பன் கூட நம்மளால் மெர்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாடை யூஸ் பண்ணி என்னால் சண்டை போடும் போது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதுவே ஃபிஸ்ட் மூலமாக சண்டை போடும் போது நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், அதனால ஸ்வாடை விட நான் வந்து வெறும் ஃபிஸ்ட்டு மட்டும் தான் ரொம்பவே நம்புறேன். உடனே ஹீரோட ரெண்டாவது அக்கா என்ன சொல்றானா, நீ எதை வேணாலும் யூஸ் பண்ண, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்காக. உடனே ஹீரோ கேட்குறான், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு. உடனே அவனோட அக்கா வந்து என்ன சொல்றேன்னா, ஆமாம் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுவும் உன்னை அடிச்சு துவைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் இல்லாமல் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல உன்னை அடிச்சு நான் ஓட விடுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க மறுபடியும். அப்போ வந்து எல்டர் லீ கிட்ட அவன் கத்திட்டு இருக்கான், நான் எதுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கணும், அதுவும் முக்கியமாக என்னோட அக்கா கூட நான் எதுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்டர் லீ வந்து நீங்க கத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்காக இந்த எக்ஸிபிஷன் மேட்சை வச்சுன்னா, யூனிஃபைட் டிராகன் அசம்பிளி முடிச்சு போற எல்லா வீரர்களும் கூ கிளான் வந்து போரிங் கிளான்னு நினைக்க கூடாது, அதுக்காக தான். உடனே ஹீரோ வந்து எல்டர் லீயை பார்த்து என்ன நினைக்கிறானா, எனக்கு நல்லா தெரியும், அந்த முகத்தை பார்க்கும்போது நல்லா தெரியுது, இதெல்லாம் உனக்கு ஒரு ஃபன்னு தானே நீ நினைக்கிற, ஆனால் நான் கண்டிப்பாக இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆனவனே சரண்டர் ஆகிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். உடனே எல்டர் லீ வந்து அதெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி நீ மட்டும் கிவ் அப் பண்ணினா ஸ்டேஜ் மேலே உனக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு ஊஜினை காட்டுறாரு. உடனே ஹீரோ என்ன கேட்குறானா,
எல்டர் உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆசை நான் வந்து அத்தனை மக்களுக்கு முன்னாடி அடி வாங்கி விழுறத பாக்குறதுக்கு? உடனே எல்டர்லி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையிலே தோக்கணும்னு தான் நினைக்கிறியா? அப்படி எல்டர்லி கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிரசன்ட்ல இருந்து நினைச்சு பாக்குறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தடவை தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்னோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனா நான் வந்து என்னோட எனர்ஜியை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஃபைட்லலாம் நான் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. அதுவும் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்து என்னோட கடந்த காலத்தில் நடக்கவே இல்லை முதல்ல. அப்புறம் நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோட அக்கா வந்து என்ன சொல்றான்னா, தம்பி யார் எதிர்பார்த்திருப்பா? நீ வெறும் ஒரு பையனா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் கிளான் ஹெட் ஆவியா என்ன? இப்படி அவ சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாகணும் அதுதான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்றா. அவ சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. அவளால முடிஞ்ச அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி கேதர் பண்ணிக்கிட்டு ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்றா. அப்படி அவ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே டாஷ் பண்றா. அப்ப அவளுக்கு ஒரு ஷாக். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 3 ஸ்டார்ல இருக்கேன், அவன் வெறும் 2 ஸ்டார்ல தான் இருக்கான். இவனை மாரி ஒருத்தன் எப்படி இது எல்லாத்தையுமே டாஷ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், என்னால அவளோட அட்டாக்ஸ் எல்லாம் டாஷ் பண்ண முடியுது, ஆனா கடைசி ஒரு செகண்ட்ல தான் டாஷ் பண்ண முடியுது. இதுவே நான் ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருக்காது. உடனே ஹீரோட அக்கா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ஒண்ணுமும் டாஷ் பண்ண மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோட ஷர்ட்டை பிடிக்கிறா. ஹீரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஸ்வாடை வச்சு ஒரே வெட்டுறா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த துணியை 2 துண்டா போயிடுது. இத்தனைக்கு அது வந்து வெறும் உட்டன் ஸ்வாட் மட்டும் தான். உடனே ஹீரோ வந்து அதையும் டாஷ் பண்ணிட்டு என்ன சொல்றானா, நீ இந்த மாதிரி கில்லிங் இன்டனோட அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணும்போது தான் என்னால் ஈஸியாக டாஷ் பண்ண முடியுது, நம்ம இதோட இது இங்கே நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. உடனே ஹீரோட அக்கா என்ன சொல்றானா, நான் வந்து கிளான் ஹெட் ஆக முடியாது, அதுவும் எதனால்னா ஒரு பொண்ணுன்றதுனால. அதை வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒத்துக்கிட்டேன் அந்த உண்மையை. இருந்தாலும் நான் வந்து உயிரை கொடுத்து தான் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா நீ எதுக்கும் உதவாம ஊர் சுத்திட்டு இருக்க. நீ எங்கிருந்தோ திடீர்னு வந்து நீ கிளான் ஹெட் ஆக போறன்னா அதை நான் ஒத்துக்கணுமா? உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க கூட முடியாதுன்னு அப்படின்னு அவ கத்துறா. இப்படி அவ சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவளோட ஸ்வாட்ல வந்து அவளோட இன்டர்னல் எனர்ஜி வந்து இம்ப்யூஸ் பண்றா. அதை பார்த்த ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக். இவளால் எப்படி மார்ஷல் எனர்ஜி வந்து ஸ்வாட்ல வந்து கோட் பண்ண முடியுது? அது மட்டும் இல்லாம இந்த லெவல்ல இருக்க பவர் வந்து 3rd ஸ்டாரின் தாண்டின லெவல். இப்பெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ வந்து ஹீரோ விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அட்டாக் பண்ணும்போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, திரும்ப 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 நீ ஓடிட்டே தான் இருக்க எப்போ பாரு. அப்போ வந்து அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு திறமையும் கிடையாது, நீ எஃபர்ட் போட்டதும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு நீ இங்க இல்லாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்றா அவ. இப்பெல்லாம் சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட கழுத்திலே வெட்டுறதுக்கு வரா. அப்போ பாத்தீங்கன்னா உங்க அம்மா எப்படி காணாம போனாலும் அது மாதிரி நீயும் போயிடு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் அவ பண்ண எல்லா அட்டாக்ஸுமே நம்ம ஹீரோ வெறும் டாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவ இப்படி சொல்லி சும்மா அந்த சிங்கத்தை சீண்டி விட்டுட்டா. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு நீ மறுபடியும் இப்ப என்ன சொன்ன எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கறான். அந்த கில்லிங் இன்டனோட அவன் பார்க்கறான் பாருங்க ஒரு பார்வை. அதோட இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.